அனைவருக்கும் வணக்கம். கோச்சடையான் ரணதீரன் அத்தியாயம் 13, 14 மற்றும் 15. நாங்கள் காஞ்சியை மீட்க பாண்டிய மன்னர் மாரவர்மர் அரிகேசரி நெடுமாறர் படை உதவி செய்வதாக தீர்மானித்திருக்கிறார் என்று நீ கூறுவது உண்மைதான கோவிந்த வல்லபா என வினவினார் கருவூர் அரண்மனையில் வந்து தங்கியிருந்த பல்லவ மன்னர் பரமேஸ்வரவர்மர். அதில் ஐயப்பட எதுவும் இல்லை பிரபு. பாண்டிய மன்னர் அது விஷயமாக பேசத்தான் என்னை அழைத்தார். உறையூர் அரண்மனையில் வந்து தங்கியிருக்கும் சாளுக்கிய விக்ரமாதித்தன் நட்பு பேச அழைத்தான் என்று குமார பாண்டியர் கோச்சடையாரை அங்கு அனுப்பி வைத்த போதிலும் அந்த பேச்சுவார்த்தை அத்தனை சுமூகமாக முடிய வாய்ப்பில்லை என்பதால் யுத்தம் மூழ்வது என்பது தவிர்க்க இயலாததாகவே அமையும் என்றும், அப்படி ஒரு சூழ்நிலை நேர்ந்துவிட்டால் பல்லவ படைக்கு ஆதரவு கரம் நீட்டி கிடுக்கி போல நின்று இடையில் சாளுக்கிய சேனையை நசிக்க வேண்டும், விக்ரமாதித்தனை தமிழ் மண்ணிலிருந்து விரட்ட வேண்டும் என்பதை மிக உறுதியான திட்டமாகவே பாண்டிய மன்னர் விவரித்தார் என்று கூறினார் கொங்குவேல். ஒருவேளை சாளுக்கிய பாண்டிய நட்பு ஏற்பட்டுவிட்டால் அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறதே. அதற்கு அனுகூலவும் வாய்ப்பில்லை என்பதை நடந்து வரும் சம்பவங்கள் நிரூபித்து வருகின்றன. நாள்தோறும் எனக்கு செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. உறையூர் சோழபூமி என்றாலும் அது பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியாரின் பிறந்தகம். கோச்சடையார் சிறுவயதில் பாட்டனார் மணிமுடி சோழரின் பாச அரவணைப்பில் வளர்ந்தவர். உறையூர் சைவ நெறி தழைத்தோங்கி ஒளிர்ந்த மண். சிவபக்தியின் சிகரமாக திகழ்ந்த மாமன்னர் கோச்செங்கற் சோழர் அரசாண்ட புனித தலம் அது. அங்கே வந்து அமர்ந்து கொண்டு தமிழ் வேந்தர்களை வென்றுவிடலாம் என்று கனவு காணும் சாளுக்கிய விக்ரமாதித்தனின் அற்பத்தனத்தை எண்ணி உள்ளுக்குள் கொதித்தபடியே இருக்கின்றனர் பாண்டிய வேந்தரும் குமார பாண்டியர் கோச்சடையாரும். இவர்கள் பேச்சின் நடுவே குறுக்கிட்ட கருவூர் இளவரசி ரங்கபதாகை. அப்பா, பல்லவ வேந்தர் இப்போதுதான் ஓரளவு குணமடைந்து வருகிறார். அவர் பட்ட ரணங்கள் முக்காலும் மாறிவிட்டன என்றாலும் இன்னும் சில நாட்களாவது ஓய்வெடுப்பது அவசியம். தாங்களானால் அவ்வப்போது அரசியல் பேசி அரசரை தீவிர யோசனைகளுக்கு உட்படுத்துகிறீர்கள். இதை தவிர்க்க கூடாதா என்றவாறே சூடான பாலை ஒரு பொற்குவளையில் எடுத்து வந்து பரமேஸ்வர பல்லவரிடம் அளித்து, பிரபு, இதை பருகி அமைதியாக ஓய்வெடுங்கள். அரசியல் பேச்சை அப்புறம் பார்க்கலாம் என்றாள். என்னம்மா நீ, ஓய்வு ஓய்வு என்று எவ்வளவு நேரம்தான் படுக்கையிலே கிடப்பது? உன் அன்பான உபசரிப்பில் என் உடல் நன்றாகவே தேறிவிட்டதம்மா. எப்போதடா எழுந்து வாழ் பயிற்சி கூடம் போவோம் என்று இருக்கிறது. அப்புறம் உன் தந்தை கொங்குவேல் மூலம்தான் நாட்டு நடப்பு மற்றும் அரசியல் நிலவரங்களை அறிந்து கொள்கிறேன். அதையும் நீ தடுப்பதனால் இங்கிருந்து எப்போதடா தப்பி ஓடுவது என நான் யோசிக்க வேண்டியிருக்கும் மகளே. என் தந்தைக்கு நிகராக எண்ணி தங்களுக்கு நான் செய்து வரும் சிற்சைகள் அனைத்தும் அத்தனை கொடுமையாகவா இருக்கிறது? தப்பி ஓடுகிறீர்களோ இல்லையோ, உடல் நலம் தேறி இங்கிருந்து சென்ற பிறகு தாங்கள் இந்த கருவூர் பக்கம் திரும்பி கூட நோக்க மாட்டீர்கள் என்பது நன்றாகவே புரிகிறது. அப்படித்தானே? அப்படி இல்லை அம்மா. கருவூர் மீது படையெடுத்து வருவதாக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். என்ன படையெடுப்பா? என் மகள் தங்களுக்கு செய்த சிற்சைகளுக்கு பல்லவ மாமன்னர் காட்டும் நன்றி இப்படியாகத்தான் இருக்குமோ வேந்தே என்றார் கொங்குவேல். அந்த நன்றிக்காகத்தான் ரங்கபதாகையை என் மருமகளாக்க எண்ணி உள்ளேன் கோவிந்த வல்லபா. அவளை தூக்கிச் செல்லத்தான் அந்த படையெடுப்பு. நான் என் மகளை தர மறுத்தால் தானே தாங்கள் படையெடுத்து வர வேண்டியிருக்கும். நீ மறுக்க மாட்டாய் என்பதை நான் அறிவேன். நாம் என்றுமே அரசியலுக்கு அப்பாற்பட்ட நண்பர்கள். இன்னும் சொல்ல போனால் இளவயதில் ஒரே குருவிடம் போர் பயிற்சி பெற்ற ஒரு சாலை மாணவர்கள். நீ பாண்டிய விசுவாசி என்ற போதும் பல்லவ பகைவன் அல்ல. ஆனால் உன் மகள் நாட்டை தொலைத்தவர்கள் தானே இந்த பல்லவர்கள் என எண்ணலாம். என் மகனை மணக்க சம்மதிப்பாளோ என்னவோ. இவள் மனதில் என்ன இருக்கிறதோ யார் அறிவார். எது எப்படியானாலும் காஞ்சியை நான் நிச்சயம் மீட்பேன். அப்போது 2 திருவிழாக்கள் கோலாகலமாக நடக்கும். ஒன்று கூரமாளைய குடமுழுக்கு திருவிழா, மற்றொன்று என் மகன் ராஜசிம்மனின் மணவிழா. என் மருமகளாக எதிர்கால காஞ்சி சுந்தரியாக உன் மகள் அந்த விழாவில் சர்வாலங்கார பூஷிதையாக இருப்பாள்.
அதை ஒரு படையெடுப்பின் மூலமாகத்தான் சாதிக்க முடியும் என்றால் அதற்கும் நான் தயங்க மாட்டேனே. தாங்கள் அவ்வளவு சிரமப்பட வேண்டியிராது அரசே. தங்கள் புதல்வர் மனதில் நான் எப்போதோ இடம் பிடித்தாயிற்று என்றால் நாண நகை முகத்தில் மலர பொங்குவெளில் புதல்வி. ரங்கப்பதாகை, நீ என்னம்மா சொல்கிறாய்? என் மகனை நீ பார்த்தாயா? எங்கே? எப்போது? விரிவாக சொல்லம்மா. உனது இந்த பேச்சு என் நெஞ்சில் பால் வாழ்கிறதம்மா. சாளுக்கிய படையெடுப்புக்கு பிறகு என் மகன் என்னவானான், எங்கே சென்றான் என்பது ஒன்றுமே புரியாமல் நான் எவ்வளவு குழம்பினேன், வேதனைப்பட்டேன் தெரியுமா என பரபரப்பாக வினவினார் பல்லவ மன்னர். ஆம் அரசே, காஞ்சிக்கோட்டையை சாளுக்கியர்கள் திடீர் முற்றுகையிட்ட வேளையில் தாங்கள் கூரம் கிராமத்தில் சிவாலயம் எழுப்பும் திருப்பணியில் இருந்தீர்கள். ராஜ விசுவாசிகள் தங்கள் பட்டத்தரசி மற்றும் புதல்வி மோகனா தேவியை மாறு வேடத்தில் ரகசிய வழி மூலம் தப்ப வைத்து கூரம் கிராமத்தில் கொண்டு வந்து விட்டனர். அவர்களை பாதுகாப்பாக இருக்க செய்துவிட்டு தாங்கள் கீழே சாளுக்கிய திரிலிங்க தேசத்திற்கு சென்று விட்டீர்கள் படை திரட்டி வருவதற்காக. ஆனால் காஞ்சியை விட்டு தங்கள் அனுமதியின்றி இளவரசர் ராஜசிம்மர் வெளியேறி மாமல்லபுரம் சென்று தங்கியதால் தான் நிலைமை இத்தனை விபரீதமானது என்று தங்களுக்கு சினம். பல்லவ இளவரசர் கலை கனவுகளோடு இருந்தாலும் பொறுப்பற்றவராக இருந்து விடவில்லை. தாயும் மகளும் ஒரே இடத்தில் இருப்பது அத்தனை பாதுகாப்பானது இல்லை என்று எண்ணிய அவர் இளவரசி மோகனா தேவியை நாடோடி பெண் வேடத்தில் பதுமகோமலை என்று பெயரிட்டு அழைத்து வந்து செந்தலை முத்தரையர் மாளிகையில் தங்க வைத்தார். பெரும்பான முத்தரையர் எனக்கு பெரியப்பா முறை. என் தாயின் அக்கா வீடு அது. நான் அந்த சமயம் அங்குதான் இருந்தேன். நல்லதம்மா. பெரும்பான முத்தரையன் பல்லவ ராஜ விசுவாசி என்பது நான் அறிந்ததே. ஏதோ என் மகன் இதயத்தில் இடம் பிடித்ததாக கூறினாயே, அது என்ன? அரசே, அவர் பல்லவ இளவரசர் என்பது முதலில் எனக்கு தெரியாது. வீரசிங்கன் என்றே அவர் தன் பெயரை கூறிக்கொண்டார். பெரும்பான முத்தரையர் என் பெரிய தந்தை முறை என்றாலும் கூட அங்கு நடந்த சம்பவங்கள், பேச்சு எல்லாமே ராஜ ரகசிய அடிப்படையிலேயே நிகழ்ந்தன. நானும் பெரிதாக எதிலும் ஈடுபாடு காட்டவில்லை. காவிரி கரையில் உள்ள காடுகிழால் கோயிலுக்கு நானும் சில பெண்களும் வழிபடச் சென்றோம். அங்கு திடீரென வந்து சூழ்ந்த சாளுக்கிய முரடர்கள் சிலர் எங்களிடம் அத்துமீறி நடந்து கொள்ள முயன்றனர். எங்களை உறையூருக்கு தூக்கிச் செல்வது அவர்களுடைய திட்டமாக இருந்தது. நல்ல வேளை, எதிர்பாராத விதமாக அங்கு வந்த வீரசிங்கன் அந்த மேலை சாளுக்கிய முரட்டு ஆசாமிகளிடம் இருந்து எங்களை மீட்டு பாதுகாத்தார். அங்கு நடந்த வாள்போர் சாதாரணமான ஒன்றல்ல. அதை பார்த்ததுமே அவர் மாறு வேடத்தில் வந்திருக்கிற அரச குடும்ப மாவீரர் என்பது எனக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. எதிரிகள் படுகாயமுற்று ஓடினர் என்ற போதிலும் வீரசிங்கன் மார்பிலும் புஜங்களிலும் வாழ்க்கீரல்கள் விழாமல் இல்லை. நன்றி பெருக்குடன் நான் தான் அவருடைய ரணங்களுக்கு மருந்திட்டு சிகிச்சைகள் செய்தேன். 2 நாட்களில் அவர் கம்பீரமாக எழுந்து நடமாட துவங்கிவிட்டார். அரசகுமாரர் என்று சொல்லாவிட்டாலும் கூட அவரிடம் என் பெரிய தந்தை காட்டிய பணிவும் மரியாதையும் மிக உயரியதாக இருந்தது. இங்கே தங்களை கண்ட பிறகுதான் முகச்சாயலை ஒப்பிட்டு வீரசிங்கர் தங்கள் புதல்வர் ராஜசிம்மர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். பதுமகோமலை மாறு வேடத்தில் இருக்கும் அரசகுமாரி என்னும் பேச்சு அங்கேயே அரசல் புரசலாக என் செவிகளில் விழுந்தது. அவள் அங்கிருப்பதும் பாதுகாப்பானதல்ல என்று கூறி நென்மலி கோட்டைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த கோட்டை பாண்டிய இளவரசர் கோச்சடையாரின் நேரடி நிர்வாகத்தில் உள்ள கோட்டை. என்னையும் உடனே கருவூருக்கு திரும்பச் சொல்லிவிட்டார் என் பெரிய தந்தை பெரும்பான முத்தரையர். வரும் வழியில்தான் தங்களை நான் சந்தித்தேன். கூட்டி கழித்து நடந்த அரசியல் நிலவரம் அனைத்தையும் இப்போது நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்றால் கொங்குவேலின் புதல்வி ரங்கபதாகை. அதே சமயம் மதுரை மக்களிடம் பெரும் கொந்தளிப்பு எழுந்து கொண்டிருந்தது. மதுரை அரண்மனையில் தனக்கு அத்தனை ஆர்ப்பாட்ட அமர்க்கல அற்புத வரவேற்பு நிகழும் என்று மோகனா தேவி கனவிலும் எண்ணி பார்த்ததில்லை. திருவிழா காண குழுமம் மக்கள் கூட்டம் போல ஏராளமானோர் பெருந்திரளாக கூடி நின்றனர் அரண்மனை வாயிலில். மாலை வெயில் தன் வெப்ப வீச்சை தணித்துக் கொள்ள துவங்கி இருந்த வேளை எது. தென்றல் காற்றும் இதமாக வீசிக் கொண்டிருந்தது. சாளுக்கிய சேனாதிபதியின் குறுக்கீடு காரணமாக மதுரைக்குள் நுழையும் போது இருட்டிவிடக்கூடும் என்று முன்பே சொல்லியிருந்த கோச்சடையான்
எப்படியும் அதற்கு முன்னரே மதுரையை அடைந்துவிட வேண்டும் என எண்ணி அந்த 4 புறவிகள் பூட்டிய ரதத்தை வாயு வேகம் மனோவேகம் என்பது போல விரைவாக செலுத்தி வந்திருந்தான். மதுரை மாநகருக்குள் பிரவேசிக்கும் போதே ராஜபாட்டை நெடுகிலும் இரு சிறகும் மக்கள் கூட்டம் நெருக்கியடித்தபடியே நின்றிருந்தது. வானதிரும் வாழ்த்து முழக்கங்கள் ஒலித்தன. முதியோர் சிலர் அக்கறை மிகுதியால் காவலர் கட்டுப்பாட்டை மீறி பாதை நடுவே வழிமறிப்பது போல வந்து நின்று, சாளுக்கிய மாபாதகர்கள் மதுரை அருகே வந்து உங்களை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்களாமே என்று பாசமும் பரிவும் மேலிட வினவினர். எவ்வளவு துணிவிருந்தால் குமார பாண்டியரையே கொல்ல துணிந்திருப்பார்கள். உடனே படையெடுப்பு நிகழ்த்தி உறையூரில் இருந்த சாளுக்கியர்களை விரட்டியடிக்க வேண்டும். இளவரசி, சாளுக்கிய சேனாதிபதி நம் மதுரை அருகே வரும் வரை நாம் விட்டது முறையா? மதுரை நாட்டு மறவர்களின் வீரத்திற்கே விடுகின்ற அரைக்கூவல் போலல்லவா இருக்கிறது இது? இப்படி ஆங்காங்கே பலரும் வழிமறித்து வினவினர். கோச்சடையான் சிறிதும் சினவயப்படாமல் அவர்களுக்கெல்லாம் ரதத்தை நிறுத்தி மறுமொழி உரைத்தபடியே வந்தான். யாரும் எதற்கும் அச்சப்பட வேண்டாம். வீண் வதந்தி பரவ இடம் தர வேண்டாம். சாளுக்கிய சேனை தலைவன் என்னை வழிமறித்தது என்னவோ உண்மைதான். எப்போதும் என்னை மாய நிழலாக பின்தொடரும் தென்னவன் ஆபத்துதவிகள் படையினர் அந்த சாளுக்கிய முரடர் கூட்டத்திற்கு மரண பயம் ஏற்படுத்தி பாடம் கற்பித்து விரட்டி விட்டனர். சாளுக்கியன் எவனும் நம் அனுமதியின்றி மதுரையின் எல்லையை தொடவே இயலாது. பதறாமல் அமைதி காத்து இல்லம் திரும்புங்கள். மிக விரைவில் பாண்டிய சேனை ஒன்று திரண்டு உறையூரில் வந்து தங்கி இருக்கும் சாளுக்கியர் மீது போர் தொடுக்கும். விக்ரமாதித்தனை நம் தமிழ் மண்ணில் இருந்து விரட்டுவதுதான் இனி எனது முதல் வேலை என்ற அவனது பேச்சுக்கு மதுரை மக்கள் பெரும் மதிப்பளித்தனர். வேல் வேல் வெற்றி வேல் என முழக்கமிட்டனர். ஆனால் எவரும் கலைந்து செல்லாமல் அரண்மனை வாயிலுக்கு வந்து குழும துவங்கி இருந்தனர். அங்கு கோச்சடையான் ஒரு அழகிய இளம்பெண்ணை ரதத்தில் அழைத்து வருகிறான் என்ற செய்தி அறிந்ததுமே முன்பே ஏராளம் பேர் திரண்டிருந்தனர். ரதத்தின் பின்னாலேயே ஓடி வரும் கூட்டமும் சேர்ந்து மதுரை அரண்மனை வாசல் பெரும் ஜன சமுத்திரமாகவே காட்சியளித்தது. அங்கே ரதத்தை கொண்டு வந்து நிறுத்திய கோச்சடையான் ரதத்தில் இருந்து பல்லவ இளவரசி கீழே இறங்குவதற்கு கைலாகு கொடுத்து உதவினான். அவனுடைய கரத்தை பற்றியவாறே கீழ் இறங்கிய பிறகுதான் மோகனாதேவி அங்கே பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியார் வந்து நிற்பதை கண்ணுற்றாள். என்ன காரணத்தாலோ அவள் உள்ளத்தில் ஒருவித அச்சமும் பதட்டமும் எழுந்து உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் பரவியது. திடீரென 2 பெண்கள் ஓடி வந்து ஆரத்தி சுற்றினர். தீபம் எரியும் அந்த தட்டிலிருந்து சிவந்த ஆழக்கரசலை தொட்டு கோச்சடையான் நெற்றியிலும் மோகனாதேவியின் நெற்றியிலும் திலகமிட்டார் பாண்டிமாதேவி. உடனே குனிந்து அன்னையின் பாதம் தொட்டு வணங்கினான் கோச்சடையான். மோகனாதேவியும் அவ்வாறே செய்தாள். அடடே, இதெல்லாம் எதற்கம்மா? நீ எழுந்திரு என்று அரசியார் அவளுடைய தோள்களை பற்றி எழுப்பி மார்போடு அணைத்துக் கொண்டார். பல்லவ இளவரசியின் கண்களிலிருந்து எதனாலோ நீர் முத்துக்கள் திரண்டு கன்னங்களில் வழிவதை கண்ட அரசியார் ஆதூரத்துடன் தம் விரல்களால் அதை துடைத்தபடியே, ஏனம்மா கண் கலங்குகிறாய்? அதுதான் பத்திரமாக மதுரைக்கு உன்னை அழைத்து வந்து விட்டானே என் மகன். இனி உனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. தைரியமாக இரு. இனி எல்லாம் நலமாகும் ஈசன் திருவருளால். வா, அரண்மனைக்குள் செல்லலாம் என்றவாறே உள்ளே செல்ல திரும்பினார். இது நியாயமா அம்மா? எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து நான் மீண்டு வந்திருக்கிறேன். என்னிடம் ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் பல்லவகுமாரி மீது இப்படி பாசம் பொழிகிறீர்களே என்று பரிதாபம் தோய்ந்த குரலில் வினவினான் கோச்சடையான். மகனே, அந்த ஆபத்து கூட இந்த பெண்ணை நம்மிடமிருந்து கைப்பற்றி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்ததுதான். பல்லவகுமாரியையும் உன்னையும் அந்த ஆபத்திலிருந்து காத்தது உன் தந்தை அனுப்பிய தென்னவன் ஆபத்துதவிகள் படையினர்தான். உன்னை நான் பாராட்ட வேண்டுமென்றால் உறையூரில் இருந்து மட்டுமல்ல, இந்த தமிழ் மண்ணிலிருந்தே சாளுக்கியர்களை நீ விரட்டிவிட்டு வர வேண்டும். அது பற்றிய ஆலோசனை கூட்டம் இப்போது உன் தந்தையின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் நீ அங்கு செல், பிறகு நாம் பேசலாம். மங்கையர்க்கரசியார் மலர்ந்த முகத்துடனேயே இவ்வாறு கூறியதும் கோச்சடையான் தந்தையின் ஆலோசனை கூடம் நோக்கி நடந்தான். அப்படி செல்ல துவங்கிய அவன் 2 முறை தலை திருப்பி
மோகனா தேவியை நோக்கியபடியே நடந்தான். அதை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்ட பாண்டிமாதேவி ஒரு கணம் நின்று திரும்பி, மகனே, பல்லவகுமாரி இனி எங்கும் சென்று விட மாட்டாள். இந்த மதுரை அரண்மனைதான் அவள் வீடு. நீ உன் கடமையை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இரு. பிறகு இவளை பார்க்கலாம் என்று கூறி கையை ஊங்கி வீசி போ போ என்பது போல மகனை விரட்டினார். கோச்சடையானம் அம்மாவின் செல்ல கோபம் கண்டு நடுங்குவது போல நடித்தபடி வேகம் கூட்டி நடந்தான். மதுரை அரண்மனையின் அழகை, பிரம்மாண்டத்தை மனதிற்குள் ரசித்தபடியே மங்கையர்க்கரசியருடன் ஒழுகி ஒசிந்து பணிவு சிறக்க நடந்து கொண்டிருந்த பல்லவகுமாரி, என் மீது தனிப்பட்ட அன்பு செலுத்தும் தங்கள் திருவுள்ளம் என்னுள் சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது. முதலில் என் ஓவியம் தங்கள் பார்வையில் பட நேர்ந்ததே என் பாக்கியம். குமாரபாண்டியர் அனைத்து விவரமும் என்னிடம் கூறினார். அதெல்லாம் உண்மைதான் என்பதை இப்போது நான் உணர்கிறேன் என்றாள். என் மகன் உன்னிடம் என்னம்மா கூறினான்? தங்கள் புதல்வரின் திருமண விஷயமாக பல நாட்டு இளவரசிகளின் தைல வண்ண ஓவியங்களை தருவித்திருந்த தாங்கள் என் ஓவியத்தை மிகவும் சிலாகித்தபடியே தனியே எடுத்து வைத்திருந்தீர்களாம். அதை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை அவரால் பார்க்க முடியாதபடிக்கு தாங்களும் பாண்டிய மன்னரும் தங்கள் வசமே வைத்துக் கொண்டு விட்டீர்களாம். அப்படியா கூறினான் அவன்? உண்மை என்ன தெரியுமா? நாங்கள் தருவித்த எல்லா ஓவியங்களையும் அவன் பார்வைக்கே அனுப்பி வைத்தோம். அவன் அவற்றையெல்லாம் பார்க்க ஆர்வமில்லாதவன் போன்று, எல்லாம் பிறகு பார்க்கிறேன், என் திருமணத்திற்கு இப்போது என்ன அவசரம்? நான் கொங்கு பெருவழி மூலம் குவாலலாபுரம் மங்களாபுரம் வரை ஒரு நெடிய பயணம் மேற்கொள்ளவிருக்கிறேன். அதன் பிறகுதான் திருமணம் பற்றிய பேச்சு என்று கூறிவிட்டான். நாங்களும் அதை அத்துடன் விட்டுவிட்டோம். அப்புறம்தான் தெரிந்தது அவன் உன் ஓவியத்தை மட்டும் தனியே எடுத்து வைத்துக் கொண்டு அடிக்கடி பார்த்து மகிழ்கிறான் என்பது. பணிப்பெண்கள் பலரும் கூட இதை பார்த்து வந்து உரைத்தார்கள். இப்போது கூட உன் ஓவியம் அவன் அறையில்தான் உள்ளது. இனி அது எதற்கு? நீ ஏன் நேரில் வந்து விட்டாய்? இது முறையான வருகை அல்லவே மகாராணி. அபயம் கேட்டு வந்திருக்கும் நிலைதானே என்னுடையது. அப்படி நீ ஏன் நினைக்கிறாய்? நீ வரவேண்டிய இடத்திற்கே வந்துவிட்டாய். உன்னை என் மகன் கோச்சடையான் உளப்பூர்வமாக விரும்புகிறான். நீதான் எங்கள் மருமகள் என்பது நாங்கள் முன்பே தீர்மானித்த விஷயம். இப்போதைய அரசியல் நிலவரம் பற்றி நீ வீணாக விசனப்பட ஏதுமில்லை. போர் நிச்சயமாக துவங்கும். சாளுக்கியன் விரட்டப்படுவான். உறையூரும் காஞ்சியும் மீட்கப்படுவது உறுதி. அதன் பிறகு உங்கள் திருமணம்தான். மகாராணி, தாங்கள் ஈசன் அருள் பெற்றவர் என்று கேள்வியுற்றிருக்கிறேன். தங்களின் வாக்கு அன்னை பராசக்தியாம் மதுரை மீனாட்சியின் திருவாக்காகவே எண்ணுகிறேன். அவ்வாறே அனைத்தும் நிகழட்டும் என்றாள் பல்லவ இளவரசி. அதே சமயம் சாளுக்கிய சேனை உறையூரை சுற்றியுள்ள சிற்றூர்களை எல்லாம் தீக்கிரையாக்கியபடியே நென்மலி கோட்டையை சூழ்ந்து குவிந்து முற்றுகையிடத் தொடங்கியிருந்த செய்தி மாரவர்மன் அரிகேசரி நெடுமாற பாண்டியரின் செவிகளை வந்து அடைந்தது. நென்மலி கோட்டை வரை சாளுக்கிய சேனையை வரவிட்டது தவறு. இது மதுரையின் எல்லையை அவர்கள் தொட்டது போலதான். நட்புக்கரம் நீட்டி நம் குமார பாண்டியர் கோச்சடையாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த சாளுக்கியன் திடீரென நம் கோட்டை ஒன்றை முற்றுகையிட்டான் என்பது எப்படி நிகழ்ந்தது என்று வினாக்கனை தொடுத்தனர் ஆலோசனை மன்றத்தில் குழுமியிருந்த பலரும். இந்த விவாதம் சூடேறிக் கொண்டிருந்த வேளையில்தான் அந்த கூடத்திற்குள் பிரவேசித்திருந்தான் கோச்சடையான். இப்படி நிகழும் என்பதை நம் திருவள்ளுவ பேராசான் முன்பே கூறியிருக்கிறாரே என்று கூறிய வண்ணமே சென்று தந்தைக்கும் அவையினருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு ஓர் இருக்கையில் சென்று அமர்ந்தான் கோச்சடையான். அவையினர் பதில் வணக்கம் தெரிவித்த பிறகு ஓர் அமைச்சர் எழுந்து, வள்ளுவ பேராசனுக்கும் இந்த சாளுக்கிய படையெடுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் இளவரசை என வினவினார். முதலில் நீங்கள் அமருங்கள். எதிரி நம் தலைவாசலுக்கு வந்துவிட்டான். அடுத்து நம் நடவடிக்கை என்ன? இதைத்தான் உடனே முடிவெடுக்க வேண்டும். வேறு விவாதங்களால் காலத்தை விரயமாக்குவது நல்லதல்ல. தொழுத கையுள்ளும் பகை இருக்கும் என வள்ளுவர் கூறவில்லையா? அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். உடனே மற்றொருவர் எழுந்து, இந்த போர் நமக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையே நிகழ இருக்கிறதா
அல்லது பல்லவர்களுக்காக நாம் களம் இறங்குகிறோமா என வினவினார். இதே விக்ரமாதித்தனின் தந்தை புலிகேசி காஞ்சிபுரத்தின் மீது படையெடுத்து வந்தபோது அவனை பகைவன் என்று பாண்டிய நாடு கருதவில்லை. பல்லவர்களுக்கு ஆதரவாக களம் இறங்கவும் இல்லை. இப்போது மட்டும் பாண்டிய நாட்டிற்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையே பகை எப்படி உருவாயிற்று, ஏன் உருவாயிற்று, இதை இந்த அவை அறிய விரும்புகிறது. இது ஒன்றும் கால விரயமாகாது என அதை விரித்துரைக்கவும் செய்தார் அவர். மதுரை மன்றம் என்றுமே மக்களின் கருத்துக்கு மதிப்பளிக்கும் மன்றம். அதிலும் இங்கு பேசுபவர்களோ அறம் வழுவாத அமைச்சர் பெருமக்கள். அவர்கள் எழுப்பும் ஐயங்களுக்கு அறிவார்ந்த மறுமொழி பகர்வதில் கோச்சடையான் குறை வைக்க விரும்பவில்லை. மாரவர்மன் அரிகேசரி நெடுமாற பாண்டியருக்கும் மகன் என்ன பேசுகிறான் என்பதை கூர்ந்து நோக்கியபடியே அமைதி காத்தார். அமைச்சர் பெருமானே, அறம் முறைக்கும் ஆன்றோர் பெருமக்களே, பகை எப்படி உருவாயிற்று, நட்பு எப்படி உருவாயிற்று என்பதையெல்லாம் ஆராய ஏற்ற தருணம் அன்று இது. சுருக்கமாக சில விவரம் கூறுகிறேன். மேலே சாளுக்கியர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் விருட்சத்தின் இரு கிளைகள் போன்றவர்கள், இரத்த சம்பந்தம் உள்ளவர்கள், தாயாதிகள் என்றே கூட கூறலாம். ஆனால் காலம் இவ்விரு வம்சத்தாரிடையே பகை வளர செய்திருந்தது. பல்லவர்கள் அன்றும் சரி இன்றும் சரி கீழே சாளுக்கியர்களுக்கு ஆதரவாக நின்று செயல்படுபவர்கள். இந்த இழையை அறுத்தறிய வேண்டும் என்பதுதான் மேலே சாளுக்கியர்களின் அரசியல் கொள்கையின் ஆதரவு அடித்தளம். வாதாபியிலிருந்து படையெடுத்து வந்து காஞ்சியை தாக்கிய புலிகேசி அந்த யுத்தத்தை நாம் ஆதரித்ததாக ஒரு பொய்க்கூற்றை ஐகோல் கல்வெட்டில் பொறித்து வைத்துள்ளான். அந்த கல்வெட்டு வாசகங்களை எழுதி அமைத்தவன் ரவிகீர்த்தி என்ற சமண கவிஞன். என் தந்தை பூர்வாசிரமத்தில் அச்சமய ஆதரவாளராக இருந்த காரணத்தால் அதுவரை தங்கள் ஆதரவாளர் என்பதாக அந்த கவிஞன் பறைசாற்றி தீர்ந்திருக்கிறான். மகேந்திர பல்லவர், திருவள்ளுவர் செல்வர், அப்பர் சுவாமிகளின் அருளாற்றலால் சைவம் தழுவியிருந்த காலம் அது. அவரை தூற்றுவதில் அத்தனை ஆனந்தம் அந்த ரவிகீர்த்திக்கு. மகேந்திர பல்லவரின் மறுபடையெடுப்பு பற்றியோ, நரசிம்ம பல்லவர் வாதாபி நகரை வென்று கைப்பற்றியதை பற்றியோ அவன் வாயை திறக்கவில்லை. சீர்காழியில் உதித்த சைவ சூரியன், ஆளுடைய பிள்ளை ஞான சம்பந்த பெருமாள் மதுரைக்கு வந்து சமணர்களுடன் வாதித்த சம்பவத்தையும், அதன் விளைவாக எண்ணாயிரம் என்னும் ஊரைச் சேர்ந்த சில சமண அறிஞர்கள் தோல்வி காரணமாக தாங்களே விரும்பி கழுவேற்றி தங்கள் இன்னுயிரை நீத்ததையும் மிகைப்படுத்தி சாளுக்கிய தேசம் முழுக்க தவறான பிரச்சாரம் செய்தவன் அந்த ரவிகீர்த்தி. கோச்சடையான் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது இடையில் குறுக்கிட்ட ஓர் அமைச்சர், அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் புலிகேசி காலத்து சம்பவங்கள். இன்றைய விக்ரமாதித்தர் படையெடுப்பு அதன் தொடர்ச்சி என்பதுதான் குமார பாண்டியர் கூற வருகிற கருத்தா என வினவினார். பிறகென்ன? தந்தை கால அரசியலுக்கும் மகன் கால அரசியலுக்கும் தொடர்பே இராது என்பது தங்கள் கருத்தா? நான் கூற வருவதை முழுவதும் கேளுங்கள். இந்த யுத்தங்களின் பின்னே இரண்டு காரணங்கள் வலுவாக உள்ளன. ஒன்று சமயம், மற்றொன்று அரசியல். தமிழ் நிலம் முழுவதும் சமண பௌத்த மதங்களின் பிடிகள் விலகி சைவ வைணவ புராதன சமயங்களின் மறுமலர்ச்சி மிக வேகமாகவும் புத்தெழுச்சியுடனும் பரவி வருகிறது. இதை அந்த ரவிகீர்த்தி போன்றவர்களால் தாங்க இயலவில்லை. மேலை சாளுக்கிய நாடெங்கிலும் சமண நெறி தலை தோங்கி உள்ளது. ராஷ்டிரகூடர்கள் எனப்படும் மால்கெட் சிற்றரசர்கள் சாளுக்கிய மேலாதிக்கத்தை எதிர்க்கும் போக்குடையவர்கள். இவர்கள் சமண விசுவாசிகள். இவர்களை அடக்கி ஒடுக்க தாங்களும் சமண ஆதரவாளர்கள் என காட்டிக்கொள்ள வேண்டிய நிலையில் மேலை சாளுக்கியர்கள் உள்ளனர். கங்க அரசன் துருவிநீதன் சமண சமயத்தவன் என்பது நாடறிந்தது. அவன் மகளைத்தான் புலிகேசி மணந்திருந்தான். அந்த அம்மையார்தான் இந்த விக்ரமாதித்தனின் தாய். இது ஒரு புறம் இருக்க, இன்றைய பல்லவ மன்னர் பரமேஸ்வர பல்லவரும் கீழே சாளுக்கியர்களை ஆதரிப்பவர். ஓ, அதனால்தான் அவர் காஞ்சி கோட்டை பறிபோனதும் கீழே சாளுக்கிய நாடான திரிலிங்க தேசம் சென்று படை திரட்டி வர எண்ணினாரோ? அவர் கூட நம் பாண்டிய நாட்டின் உதவியை கோரியதாக தெரியவில்லையே. நீங்கள் சொல்ல வருவது எனக்கும் புரிகிறது அமைச்சரே. நாம ஏன் ஓடி உதவ முயல வேண்டும்? அதைத்தானே கூறுகிறீர்கள். இதற்கும் நான் திருவள்ளுவ பெருமானைத்தான் உதவிக்கு அழைக்க வேண்டும். தாராளமாக அழையுங்கள். அவர் நம்மவர்.
இந்த போர் குறித்து நம் நிலைப்பாட்டை தீர்மானிக்க வள்ளுவர் கூறுவதுதான் என்ன? உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்கிறார் வள்ளுவ பேராசான். நான் பல்லவ இளவரசன் ராஜசிம்மனை என் உயிர் நண்பனாக கருதுகிறேன். அவன் தன் தந்தையைப் போல் படைத்திரட்ட வேறு எங்கும் செல்லவில்லை. நம் நென்மலி கோட்டை தலைவர் வெற்றிவேல் முத்தரையர் மூலம் என்னுடன் பேசி உதவி கேட்கவே முனைந்தான். எதிர்பாராத விதமாக எங்கள் சந்திப்பு நிகழ்ந்து நாங்கள் நண்பர்களாகவும் ஆகிவிட்டோம். இதோ பல்லவ இளவரசி நம் அரண்மனைக்கு வந்து என் தாயின் பாதுகாப்பில் தங்கியுள்ளாள். பல்லவ மன்னர் எங்கும் சென்று விடவில்லையே. நம் நண்பர் கொங்குவேலின் கருவூர் மாளிகையில் தான் தங்கியுள்ளார். இவர்கள் எல்லாம் இங்கு வந்து படை உதவி செய்யுங்கள் என மன்றாடினால்தான் நாம் உதவ வேண்டுமா என்ன? சொல்லுங்கள் அமைச்சர்களே என்றான் கோச்சடையான். கோச்சடையா, மன்றத்தை குறை கூறாதே. அடுத்து உன் முடிவென்ன, அதை சொல் என்றார் பாண்டிய மன்னர். அதை தாங்கள் தான் கூற வேண்டும் தந்தையே. இந்த போரை நான் சென்று வழியை அழைத்து வந்து விட்டது போல சிலர் எண்ணுகின்றனர். இதன் உள்ளே இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நேரம் வரும்போது நான் நிச்சயம் இந்த அவையில் விவரிப்பேன். இப்போது எதிரி நம் வாசல் கதவை தட்டுகிறான். என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் கூறுங்கள். சாளுக்கியனை பார்த்து, நண்பா வா என்று நாம் கூற வேண்டுமா, அல்லது எதிரியே திரும்பி ஓடு என்று கூற வேண்டுமா? எதுவானாலும் தங்களின் சித்தப்படியே நிகழட்டும். மனம் தளராதே கோச்சடையா. உன் எண்ணம்தான் எனது எண்ணமும். நீ உடனே புறப்படு. நென்மலி கோட்டைக்கு செல். பல்லவ குமாரனிடம் சென்று என் ஆசையை கூறு. சாளுக்கியனை விரட்ட பாண்டிய சேனையை எப்போது எப்படி அனுப்புவது என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் நெடுமாற பாண்டியர். பல்லவ இளவரசியை பார்த்து பேச அவகாசம் இல்லையே என வருந்தினாலும் தந்தையின் கட்டளையை ஏற்று காஞ்சியை மீட்கப் போகிறோம் என்ற மகிழ்வுடனே மீண்டும் நென்மலி கோட்டை நோக்கி புறப்பட்டான் கோச்சடையான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.